ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து டெக்ஸ்ட் மாஸ்கிங் எப்படின்னு பண்ணுறதுன்னு பார்ப்போம். நான் ஏற்கனவே ஒரு பிக்சர் வந்து பேக்ரவுண்ட்லேருந்து ரிமூவ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த பிக்சரில் பியூட்டின்னு இப்போ நம்ம ஒன்று எழுதிப்போம். இப்போ எழுதியாச்சா? இதை கொஞ்சம் பெருசாக கேட்டு இந்த பிக்சர் அளவுக்கு பெருசு பண்ணிப்போம். பெருசு பண்ணிவிட்டு இந்த எஃப்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் போய்ட்டு இங்கே 64ன்னு கொடுத்துப்போம். இதை வந்து இந்த பிக்சருக்கு ஏற்றது வரைக்கும் கொஞ்சம் பெருசாக்கி வச்சுப்போம். இப்போ இந்த பிக்சரை வந்து கண்ட்ரோல் டி கொடுத்து டூப்ளிகேட் எடுத்துக்கோங்க. இந்த பிக்சரை வந்து கண்ட்ரோல் டி எடுத்து டூப்ளிகேட் எடுத்துக்கிட்டோமா? இப்போ இந்த பிக்சரை எஃபெக்டில் போய்கிட்டு பவர் கிளிப் போயிட்டு பிளேஸ் இன்சர்டட் கண்டெய்னர் கொடுத்து இந்த பியூட்டியில் எடுத்துகிட்டு வந்து வச்சுருங்க. இப்போ இந்த பியூட்டியை ரைட் கிளிக் பண்ணி எடிட் கான்டாக்ட்னு போங்க. போயிட்டு இந்த ஈயில் வந்து நம்ம அந்த கண் இருக்கிற மாதிரி வைப்போம். இந்த பார்த்தீங்கன்னா பாதி கண் இதில் இருக்கிற மாதிரியும் பாதி வெளியில் இருக்கிற மாதிரியும் நம்ம வச்சுருக்கோம். ஓகேவா? இப்படி வச்சுட்டு ஃபினிஷ் எடிட்டிங் ஆப்ஜெக்ட்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்போ நம்ம அங்கே வச்சோம்ல, அதே மாதிரியே இந்த பிக்சரை எடுத்துகிட்டு வந்து அதோட சேமாக வைக்கணும். அந்த கண்ணுக்கு எதிர்க்க இதை வைக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டும் சேமாக இருக்க மாதிரி இருக்கா? இப்போ இந்த பியூட்டியை கிளிக் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து ஸ்ட்ரோக் கொடுத்துப்போம். ஒயிட் கலர் ஸ்ட்ரோக் கொடுத்துப்போம். பென் டூலில் போயிட்டு இங்கே பிஹைண்ட் ஃபீல்ட் ஸ்கேல் வித் இமேஜ்னு கொடுத்துட்டு இங்கே ஒரு 8 பாயிண்ட்டாக ஓகேன்னு கொடுங்க. இப்போ இப்படி கொடுத்தாச்சா? இப்போ எல்லாம் சேமாக இருக்கா? இப்போ இந்த ஒரிஜினல் பிக்சரை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஷேப் டூல் இருக்குல்ல, அந்த ஷேப் டூலுக்கு போயிட்டு இதை கரெக்டாக இந்த ஒய் கீழே எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சுருங்க. கரெக்டாக அந்த லைனோட க்ராப் பண்ணுவீங்க. இந்த தலையும் இந்த பியோட சேர்றது மாதிரி கொஞ்சம் க்ராப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பியூட்டின்னு இருக்குல்ல, இந்த பியூட்டியை கிளிக் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து ஷேடை கொடுப்போம். ப்ரெசென்ட்டில் போயிட்டு லெஃப்ட் சைடு லைட்டாக கொஞ்சம் ட்ராக் பண்ணி விடுங்க. நம்மளுக்கு டெக்ஸ்ட் மாஸ்கிங் வந்துடுச்சு பாருங்க.